நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஈரானோட அப்டேட்டில் முக்கியமாக ஈரான் நச்சுவான் அப்படின்னு சொல்லி அசர்பைஜானோட ஒரு ஒரு ஏரியா அதில் இருக்க இண்டஸ்ட்ரியல் ஏர்போர்ட்டில் ட்ரோன் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது, அது போக கொரம்ஷாகர் 4 அதில் 1000 கிலோ வெடிபொருளோடு அது கிளம்பி போய் டெல் அவீவை நாசப்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டூம்ஸ்டே மினிட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி அவங்க 13,000 கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடிய இந்த ஐசிபிஎம் பேலிஸ்டிக் மிசைலை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா, அணு சுமந்துட்டு போகக்கூடிய அளவிலான அதை இன்றைக்கி இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் ஏன் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான காரணம். இதெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்ப இல்லாமல், சார்பு இல்லாமல், தரவுகளோடும் கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, ஈரான் சம்மந்தமே இல்லாமல் அசர்பைஜானில் நச்சுவான் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா, அது ஒரு தனி மாகாணமாக அல்லது ஒரு இண்டிபெண்ட் மாகாணம் மாதிரி. அது எப்படின்னா, அசர்பைஜான் ஒரு இடத்துல அப்படி இருக்குன்னா, இதுக்கு இடையில அர்மேனியாவோட ஒரு ஏரியா இருக்குது. இது தனி பகுதி. ஆனால் இது எதிரோட கட்டுப்பாட்டில்னா இங்கே அசர்பைஜானோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ அதில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நச்சுவான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, அதில் ட்ரோனை போட்டு ஒரு பயங்கரமான தாக்கியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஈரான் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, முக்கியமாக எவெல்லாம் நமக்கு முதுகில் குத்துனானோ, எவெல்லாம் நம்ம நம்ப வச்சு கழுத்தறுத்தானோ அத்தனை நாடுகள்லையும் யுஎஸ் பேஸை அடிக்க போகிறேன் அப்படின்ற பேரில் அத்தனை நாடுகள்லையும் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் கையில் ஆயுதம் இன்னும் எவ்வளோ தான் இருக்குதுன்னு தெரியல. ரொம்ப முக்கியமாக இது ரேடாரில் சிக்காமல் தப்பிச்சு போய் அடிக்கக்கூடிய ட்ரோனு. இந்த ட்ரோனில் ரொம்ப முக்கியமாக ஷாகித் ட்ரோன், அதை பற்றின ஒரு டீட்டெயிலாம் வந்துருந்துச்சு. கீழே விழுந்த ஷாகித் ட்ரோனு அது 30 மணி நேரம் 35 மணி நேரம் மேலே பறக்குது. அது இல்லாமல் ஒரு 1500லேருந்து 2000 கிலோமீட்டருக்கு போகுது. அதில் ஒரு 30-40 கிலோ வரைக்கும் வெடிபொருள், நைட்ரஜன் வெடிபொருளை கொண்டு போய் கீழே டொம்முன்னு போடுது. அது ஒன்வே மாதிரி போகுது, திரும்பி வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஒரு சொல்லப்போனால் தற்கொலை ட்ரோன் மாதிரி தான், சூசைடு ட்ரோன் அந்த மாதிரி. ஸோ அதை வச்சு தான் நிறையா இடங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை கட்டுப்படுத்த முடியாமல் அமெரிக்கா திணறாங்க. சரி, இப்போது அது நச்சுவான் அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒரு இண்டிபெண்ட் ஏரியா. அதில் அடிக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அசர்பைஜானுக்கும் ஈரானுக்கும் ஏற்கனவே ஒரு உறவு, எப்படின்னா நல்ல உறவோ நல்ல கெட்ட உறவோ அது பிரச்சனை இல்லை. இங்கேயும் முஸ்லீம் அங்கேயும் முஸ்லீம் அப்படின்னு இங்கே எப்படின்னா, இப்போ நாடுகளுக்கிடையே மதங்கள் எப்போவுமே பெரிய விஷயமா இருந்ததே இல்லை. நீ இந்துவாரு இல்லை முஸ்லீமாரு கிறிஸ்டினாரு யாராக வேணாலும் இரு, என்னென்னா உனக்கு எனக்கு என்ன உறவு அப்படிங்கிறது தான். இப்போது இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நல்ல உறவு இருக்குது. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நல்ல உறவு இல்லை. அப்படி பார்த்திங்கன்னா, இந்தியா மெஜாரிட்டி இருக்கிறது இந்துக்கள், அங்கே ஆப்கானிஸ்தானில் மெஜாரிட்டி முஸ்லீம்கள். ஆனால் இந்து நாடுக்கும் ஒரு முஸ்லீம் நாடுக்கும் நல்ல உறவு இருக்குது. ஆனால் இடையில இருக்கிற பாகிஸ்தானுக்கும் நமக்கும் நல்ல உறவு இல்லை. அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தானும் முஸ்லீம் தான், அங்கேயும் நல்ல உறவு இல்லை அப்படிங்கிறதான். அதனால் இது மதம் எப்போவுமே நமக்கு குறுக்க வர்றதே, நாடுகள் இடையில மதம் குறுக்க வர்றதில்லை. அவங்களுக்கான வளம், அதிகாரம், அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதை பொறுத்து தான், ராஜாங்கிரிய உறவு பொறுத்து தான். அப்படிங்கும்போது ஈரான் அசர்பைஜான் ஈரானோட முதுகில் நிறைய குத்திருக்காங்க. இஸ்ரேலோட ரொம்ப கைகோர்த்து பண்ணுறாங்க. அதாவது இங்கே இஸ்ரேலுக்கு எப்பெல்லாம் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு, அந்த மாதிரி குரூடாயிலேருந்து பெட்ரோல்லேருந்து மற்ற மெஷின் ஏகப்பட்ட ஐட்டங்கள்லேருந்து தட்டுப்பாடு இருக்கோ, அப்போது எல்லாமே அசர்பைஜான் சப்ளை பண்ணாங்க. இன்னொரு பக்கம் துருக்கி சப்ளை பண்ணாங்க. துருக்கி ஒரு பச்சைவந்தி. அதே மாதிரி அசர்பைஜான் இஸ்ரேலுக்கு பண்ணாங்கல்ல. இப்போ இஸ்ரேல் அடிக்கும்போது இந்த பக்கம் அசர்பைஜான் அடிக்கிறான். அசர்பைஜானோட உள்ளே போய் பாக்கு அந்த கடைசியில் இருக்குது. அங்கே இல்லாமல் அசர்பைஜானில் அவனோட போர்ஷனாக அவன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நச்சுவான்கிற அந்த ஏரியா அடிச்சிருக்காங்க. அதுக்கு அசர்பைஜான் வச்சுருக்காங்க, நாங்கள் பதிலுக்கு தாக்குவோன்றாங்க. நீ பதிலுக்கு தாக்குவோன்னு தெரியாமலா ஈரான் அடிச்சிருப்பாங்க? ஈரான் அதை பற்றிலாம் கவலைப்படல. சுற்றியே ஒவ்வொரு இடத்தையும் அடிக்கிறாங்க. குவைத் நீ என்னெல்லாம் பண்ண எனக்கு, அப்புறம் குவைத் அடிக்கிறாங்க. அதே மாதிரி கத்தாரில் பெரிய தளத்தை கொடுத்து எனக்கு எதிராக பண்ணல, அதை அடிச்சு நொறுக்கிறேன். கத்தாரில் அடித்து நொறுக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன தீவாக இருக்கக்கூடிய பஹ்ரைன் நான் கிட்டத்தட்ட நாசமாயிடுச்சு. அதே மாதிரி இங்கே சுற்றியே பயங்கரமாக உரண்டை இழுத்துட்டு தெரிஞ்ச
இஸ்ரேல் வந்து குலநாசம் சொல்லுவாங்கல்ல, குலநாசமாகி கிடக்கு. அப்புறம் இந்த ஆள் நெத்தன்யாவு அவர் வந்து அங்கே பங்கரில் இருக்காரன்னு சொன்னாங்க. அப்பப்போ வந்து வெளியே வந்து இதை பேசுகிற இப்போ என்ன ஆள் போட்டு தள்ளிட்டோன்னு இவங்க ஏஆர்ஜி சொன்னாங்க. ஏன்னா ஒரு அவங்க அடித்ததில்லை, ஆள் போயிருப்பார்னு வந்து முடிவில் சொன்னாங்க. அவர் போகலை அப்படின்னு ஒரு மாதிரி இப்போது அந்த மாதிரி தெரியுது. ஆனால் இப்போ என்ன சொன்னாங்க, அங்கே இருக்கிற ஆர்மி சீஃப் ஒரு ஜெனரல் என்ன சொல்கிறார் வந்து, நீ வந்து எங்கே போகிறேங்கிறது பூரா நாங்கள் வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் தலைவருக்கு அயத்துல்லா அலி கொமேனிக்கு என்ன நடந்துச்சோ அது உனக்கும் நடக்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாரு. சரி, இப்போது அந்த குரம் ஷாகர் 4 வந்து அதோட விலை எடுத்திங்கன்னா ஒரு குரம் ஷாகர் 4 வந்து $8 மில்லியன். அப்போது 80 லட்சம் இன்ட்டு 100 எடுத்தாச்சுன்னா 70 கோடி ரூபா ஒரு குரம் ஷாகர் 4. அதில் 1000 கிலோ வெடிபொருள் வச்சு போனான்னா ஒரு 30-40 கிலோவே தாங்க முடியல அடிக்கிற அடி. 1000 கிலோ வெடிபொருள் அது இன்றைக்கி வந்து எப்படின்னா இங்கே ஈரான்லேருந்து கிட்டத்தட்ட 7 லெவல் ஆஃப் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் அதெல்லாம் தாண்டி போய் டெல் அவீவ் வந்து நாசப்படுத்தியிருக்கு. அப்போ இவங்க கையில் வந்து ஃபத்தாங்கிறது ஹைப்பர்சோனிக், இது வந்து பலிஸ்டிக் மிசைல். அப்போ பலிஸ்டிக்லேயே வந்து ஷார்ட் ரேஞ்சு, மீடியம் ரேஞ்சு, இன்டர்கான்டினென்டல் எல்லா ரேஞ்சும் வச்சுருக்காங்க. இது வந்து 2000 கிலோமீட்டர் ஈஸியாக போய் தாக்கக்கூடியது. அப்போ ஈரான்லேருந்து அங்கே 1200+ கிலோமீட்டர்ஸ் வந்து இஸ்ரேல் அதை போய் தாக்கியிருக்காங்க. பயங்கரமான அழிவு. அதை வந்து தடுக்க முடியலை. அது வந்து ஸ்டெல்த்து, அது தடுக்க முடியல அப்படிங்கிறது தான். சரி, அது போக ட்ரம்ப் என்ன இப்போ இதை விட்டாச்சுன்னா அங்கே ட்ரம்ப்புக்கு என்னென்னா அங்கே மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து பயங்கரமான எதிர்ப்பு, சாதாரண எதிர்ப்பு இல்லை. அங்கே வந்து அடுத்து என்ன பண்ணுறது தெரியல, அந்தளவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. சரி, இப்போ வந்து எப்படின்னா ஈரானில் என்ன எவ்வளோ தான் வச்சுருக்காங்க அப்படின்னா, இன்னும் அந்த பலிஸ்டிக் மிசைல் 3000க்கு மேலே பலிஸ்டிக் மிசைல் மட்டும் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு பலிஸ்டிக் மிசைலை வந்து $8 மில்லியன் வச்சிங்கன்னா ஒரு 3000 × 8ன்னு போடுங்க, அது என்ன கணக்கு இருக்கிற அவ்வளோ இது வச்சுருக்காங்க. அதோட அழிவு, அதை சுற்றியே அடித்தாங்கன்னா என்ன ஆகும், எல்லா நாடுகளும் நாசமாக போயிடும். அதுவும் இல்லாமல் இன்னும் எத்தனை ஆயிரம் மற்ற மிசைல்ஸ் வச்சுருக்காங்களோ, அது ஹைப்பர்சோனிக்காக இருக்கட்டும், இது குரூஸ் மிசைல் அப்படின்னு எவ்வளோ வச்சுருக்காங்க தெரியல, அவ்வளோ இது வச்சுருக்காங்க. அது இல்லாமல் ட்ரோன் வந்து 20,000 ட்ரோனுக்கு மேலே அங்கே ஆக்டிவாக இருக்குது, ரெடியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் 2000 ட்ரோனை யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இவங்க அடித்து வீழ்த்தினது 1700 1800 ட்ரோன் இல்லை 1900 ட்ரோன் அடிச்சிருக்கட்டுமே, 100 ட்ரோனு விழுந்தாலே என்ன ஆகும். இதுவரைக்கும் 2000 ட்ரோனை வந்து பயன்படுத்திருக்கா சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம இங்கே அமெரிக்காவில் டூம்ஸ்டே அப்படின்னு சொல்லி ஒரு டூம்ஸ்டேன்னு சொன்னோன்னா ஒரு இதுதான் அந்த நியூக்ளியர் வார்ஹெட்டை சுமந்துட்டு போய் அடிக்கக்கூடியது தான் டூம்ஸ்டே ஃப்ளைட்டு, டூம்ஸ்டே மிசைல். அந்த மிசைல் வந்து மினிட்மேன் 3 அப்படிங்கிறது அதை வந்து இன்றைக்கி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா அமெரிக்காவிலேருந்து உலகத்தில் எந்த இடத்தை வேணாலும் அடிக்கலாம். 13,000 கிலோமீட்ரு ரேஞ்சு. அப்போ 13,000 கிலோமீட்டர் வந்து அங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போனாலும் இப்படி அடித்து முடிச்சிடலாம், இப்படி போனாலும் அடித்து முடிச்சிடலாம். உலகத்தின் எந்த இடத்தையும் அடிக்கலாம் அப்படிங்கிறதான் அந்த டூம்ஸ்டே மினிட்மேன். அதை வந்து இன்றைக்கி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏன் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சில யூகங்கள் இருக்குது. அந்த யூகத்தை மட்டும் கடைசியாக சொல்லுவோம். இப்போ எப்படின்னா, இப்போது இவர் வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷரில் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பயங்கரமான எதிர்ப்பு. அவர் வந்து பதவி விட்டு நீக்கணுன்ற அளவுக்கு வந்துட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து அரப் கண்ட்ரிஸு யார் பக்கம் பேசுகிறது யார் பக்கம் சேர்றதுன்னு தெரியலை. ஏன்னா இஸ்ரேல் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கான், ஒரு பக்கம் பார்த்தா அரப் கண்ட்ரிஸ் அடி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் இங்கே பேசிக்கிட்டதுக்கு அவர் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே யுஏஇலேருந்து நமக்கு ஃபோன் கால் வந்து பேசும்போதே என்னென்னா இப்போ வந்து சத்தம் கேட்டுட்ருக்கு, மேலே வந்து மிசைலோ எதுவோ போய்கிட்டு இருக்குது, சத்தம் கேட்டுட்ருக்கு அப்படின்னு தகவல் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் நம்ம மக்கள் பயப்படவும் செய்கிறாங்க, ஆனால் இன்னொரு பக்கம் வந்து நம்ம மக்களுக்கு பயம் இல்லைன்னு வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க. பயம் இல்லை, இது நம்ம மக்கள் இருக்கிற இடத்த வந்து அவங்க அடிக்க நினச்சி ஏற்கனவே அடித்து முடிச்சிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே ஃபுஜரா அடித்ததெல்லாமே வந்து அந்த ஆயில் ரிஃபைனரி ஏரியா மட்டும்தான். மக்கள் வாழ்கிற இடத்துல பெருசாக அடிக்கவும் மாட்டாங்க அப்படின்னு இன்னும் நம்பிக்கை இருக்குது. நம்ம மக்கள் கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்காங்க, ஆனால் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே ஒரு ஓரத்தில் லேசாக பயமாகவும் இருக்குது. ஆனால் இப்போ வந்து ரோடு எல்லாமே ஃபுல்லாகி மக்கள் வந்து நார்மலாக ரோட்டில் வந்து காரில் இங்கே நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவல் யுஏஇ பொறுத்த மட்டும். சரி, இப்போ வந்து நம்ம டூம்ஸ்டே வந்து இப்போ ஏன் அதை வந்து இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக வெகு விரைவில் அமெரிக்கா ஈரான் மேலே
அணுகுண்டை போட போகிறது அப்படிங்கிறது தான் தகவல். என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து அப்படியே வந்து 2ஆம் உலகப் போரில் ஜப்பானில் போட்டாங்கல்ல, அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியும். ஜப்பான் வந்து அந்த டைமில் வந்து ஒரு பயங்கரமான ஆட்டங்காட்டின நாடு. அப்போ வந்து சைனா வந்து இவ்வளோ வல்லரசாக இவ்வளோ பெருசாக இல்லை. மக்கள் இருந்தாங்க, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் சைனா ஏழை நாடாக இருந்துச்சு. ஜப்பான் வந்து பயங்கரமாக சைனாவெல்லாம் வந்து கண்ணில் விரல விட்டு ஆட்டின நாடு ஜப்பான். அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, இதோட ஜெர்மன் அண்ட் இட்டாலி இவங்களோட சேர்ந்து ஜப்பானும் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ ஹிட்லர் தலைமையில் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஜப்பான் வந்து என்ன பண்ணாங்க, அமெரிக்காவோட இது பேர்ல் ஹார்பர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஹார்பர் அங்கே வந்து எக்கச்சக்கமான ஆயுதங்களோட கப்பலாக நிறுத்திருக்கும்போது அதை வந்து போட்டு தாக்குனாங்க. தாக்கின உடனே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அழிவு. அடுத்து அமெரிக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவனுக்கு வேறு வழியே இல்லை. இப்போ ஜப்பானோட கொட்டத்தை அடக்கணும் அப்படிங்கிறது அப்போ தான் வந்து இதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து அணு ஆயுதம் வந்து தயாராகலை, அப்போ தான் வச்சுருக்காங்க. இது பேட்மேன் லிட்டில் பாய் அப்படிங்கிறத 2 வந்து போட்டு டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ லட்சக்கணக்கான மக்கள் அவுட் ஆகி இப்போ வரைக்கும் அதோட விளைவுகள் எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து போட்டு தாக்கிட்டாங்க. ஏன்னா ஜப்பானை கட்டுப்படுத்த வழி இல்லாமல் தவிச்சாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 1945 ஜப்பான் எவ்வளோ வீரியமாக எவ்வளோ பலமாக இருந்துச்சு, அதை அமெரிக்காவால் கட்டுப்படுத்த முடியலை அப்படிங்கிறதுக்காக அணு ஆயுதம் போட்டாங்க. கிட்டத்தட்ட அதே நிலைமை இன்றைக்கி வந்து ஈரானை கட்டுப்படுத்தவே முடியலை. கையில் வந்து அவ்வளோ ஆயுதம் வச்சுருக்கான். இது வந்து இந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல், அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதை வந்து நிறையா பயன்படுத்தி மேலேயே வந்து அடித்து தீக்குறாங்க. ஆனால் என்னென்னா இவங்களோட ஸ்டாக்கெல்லாம் அமெரிக்கா இவங்க கையில் இருக்க ஸ்டாக்கெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு, கிட்டத்தட்ட தீர்ந்து போயிடுச்சு. இன்னும் வந்து அமெரிக்கா அங்கேருந்து எல்லாம் எடுத்து கொண்டு வந்தால் கூட அதிகபட்சம் போனால் இன்னும் ஒரு வாரத்துக்கு தான் ஸ்டாக்கு தாங்கும். ஆனால் இவங்ககிட்ட வந்து ஈரானில் இன்னும் 1.5 மாதத்துக்கு ஸ்டாக் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு வாரம் கழித்து இவன் திருப்பி அடிக்க முடியலன்னா இருக்கிற பூரா அடித்தா மொத்த ஏரியாவும் நாசமாயிரும். அது போக ரொம்ப முக்கியமாக யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அதை பற்றின தகவல் இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் என்னாங்கன்னா 5700 பேர் உள்ளே இருந்தாங்க. அவங்க நிலைமை என்ன, அடிபட்டு தாக்கியிருந்தாங்கன்னா முங்கிருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து அது 1,00,000 கோடி, அதுக்கப்புறம் ஒரு இதுவுமே வந்து பல மில்லியன், F-35 F-15 16 22 18 எல்லாமே வந்து பல மில்லியன். அது வந்து காசு பிரச்சனை இல்லை, சம்பாதிச்சுக்கலாம். 5700 பேர் அமெரிக்கன், அதில் வந்து சோல்ஜர்ஸ் மட்டும் இல்லாமல் பைலட்டு, உதவி பைலட்டு, அவன் இவன் அந்த மாதிரி ஒரு பெரிய குரு, அவங்க எல்லாமே கடலுக்குள்ளே முங்கியிருந்தாங்கன்னா அமெரிக்காவால் வெளியில் தலை காட்ட முடியாது, பேசவே முடியாது. அப்படிங்கிற ஒரு சூழலில் என்ன பண்ணாங்கன்னா இப்போது ஈரான் வந்து அடக்கியே தீரணும். ஈரானை அடக்கிறதுக்கு வேறு ஆல்ட்ரேட்டே இல்லை. ஏன்னா கப்பலை கொண்டு வந்தாங்க, கப்பலை அடிச்சிட்டாங்க. இதை வந்து அங்கேருந்து B-2 பாம்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அடிச்சிட்டாங்க. அதையும் தாண்டி அடித்து இதெல்லாம் முடிச்சிட்டோன்றாங்க, திரும்ப எழுந்திரிச்சு வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஸ்டாக் பைலெல்லாம் அங்கங்கே எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய நாடு அது. அப்படிங்கும்போது ஈரானை அடக்கிறதுக்கு வழி தெரியாமல் கை உடைஞ்சு போய் முகம் தொங்கி போய் பயங்கர மோசமான சூழலில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் அமெரிக்கா எடுத்திருக்க முக்கியமான கடைசி அஸ்திரம் என்னென்னா ஈரான் மேலே அணுகுண்டு போடுறது. அணுகுண்டு வந்து அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இங்கே ஓகேன்னு ஒரு மாதிரி சமாதானமாக என்னமாவது முடியணும், இல்லைன்னா ஈரான் மேலே அணுகுண்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம வந்து பார்ப்போம். நன்றி.